ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னதமிழ் குக்ஸ். இன்றைக்கி நாங்கள் சவ் சவ் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சவ் சவ் மலைநாட்டில் விளையிற ஒரு வகையான வெஜிடபிள். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருட்கள்: 2 சவ் சவ், 100 கிராம் மைசூர் பருப்பு, இதுக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பயிறு கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 150 கிராம் சிவப்பு குடைமிளகாய், 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 காய்ந்த மிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, வெங்காயம். இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஏற்கனவே கழுவி வெட்டி வச்சிருந்த சவ் சவ்வை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நாங்கள் வேக வைக்க போகிறோம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்தப்புறம் இப்போ நாங்கள் மூடி போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே டைமில் நான் 100 கிராம் மைசூர் பருப்பு எடுத்து அதையும் ஒரு சைடில் ஊற வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. மிகுதி பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் சிவப்பு குடைமிளகாய், அதோட நாங்கள் ஊற வச்ச மைசூர் பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ மறுபடியும் 5 to 7 நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 கொதி வந்தப்புறம் நாங்கள் மூடியை திறப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா நுர தள்ளி பொங்கி வந்திருக்கு. நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்களே பாருங்க, நாங்கள் ஆட் பண்ண பருப்பு சவ் சவும் சேர்ந்து நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ நான் 1 டீஸ்பூன் பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வரும். மறுபடியும் ஒரு கொதி வர்ற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு உங்களோட சவ் சவ் கறி ரெடி ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இதை ஒரு சைடில் வச்சுட்டு இதுக்கு தேவையான தாளியத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தாளியத்துக்கு ஒரு சின்ன பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 காய்ந்த மிளகாய், இதோட ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கணும்.
வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளியத்தை நம்ம கறியில் ஆட் பண்ணிக்கலாம். தாளியம் வந்து கறிக்கு நல்ல டேஸ்ட்டையும் நல்ல வாசத்தையும் கொடுக்கும். Your favorite chow chow is ready. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.